ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் 4 வெங்காயம், 3 தக்காளி, ரெட் சில்லி நான் 3 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சூடு ஆறினதும் அதை பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுப்போம். இப்போ ஒரு மிக்சரில் நான் ஸ்வீட்லெஸ் கோவாவையும் ஃப்ரெஷ் க்ரீமையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது நமக்கு நல்லா அந்த க்ரீமியான டெக்ஸ்சரை கொடுக்கும். இப்போ பேன் ஆன் பண்ணிவிட்டு பட்டர் ஸ்லைஸை போட்டுட்டு அதோட காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கோங்க. அது நமக்கு கலர் எடுத்து கொடுக்கும். அதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதோட ஒரே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததும் அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமோட இதையும் போட்டுட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டுட்டு இது நல்லா கொதித்ததும் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸையும் இதோட ஆட் பண்ணிட்டா நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு இறக்கிடுங்க. இப்போது நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.